ஒரு தலைவர் 1 மணி நேரம் தான் பிரச்சாரம் பண்ண ஏதாச்சும் வந்து இங்க ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? அப்ப ஸ்டாலின் சார்ல 1 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்களா? உதயநிதி சார்ல 1 மணி நேரத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்களா? அவரு வந்து ஒரு கட்சியுடைய தலைவர், எத்தனை மணி நேரம் வேணா பிரச்சாரம் பண்ண முடியும்? காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? அப்படி எப்படி 1 மணி நேரத்துல பிரச்சாரம் பண்ணி கிளம்புங்கன்னு சொல்ல முடியும் ஒரு சிட்டி கமிஷனர்? இன்னைக்கும் இந்த மாதிரி சிட்டி கமிஷனர் அருண் மாதிரி இருக்கிற ஆளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து கீழே வந்து பிரஷர் கொடுத்துட்டு ஆர்வோ கொடுத்த லெட்டரையே மிரட்டி காவல்துறையோட கமிஷனர் ஆர்வோ மிரட்டி இந்த லெட்டரை கேன்சல் பண்ணிருக்காங்க. இதை வன்மையா கண்டிக்கிறோம். இதை நாங்க இன்னைக்கே வந்து தேர்தல் கமிஷன் முறையிடுவோம். சிட்டி கமிஷனர் அருண் மாற்றப்பட்டாதான் தேர்தல் வந்து இங்க நேர்மையா நடக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். போக முடியாது. இன்னைக்கு காலையில இருந்து முக ஸ்டாலின் அவர்கள் 8 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 20 தொகுதிக்கு போறாரு. எங்களுக்கு மட்டும் ஒரு தொகுதி கொடுத்து நீ அங்கேயே பண்ணிட்டு நீ சிட்டிக்குள்ள வராத, வெளியே வெளிவாங்கத்தை விட்டு நீ மெயின் ரோட்ல வெளியே வீட்டுக்கு போன்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஒரு அராஜகம். இது ஒரு அநீதி. இது ஒரு தொகுதி மட்டும் இருந்து நீ போன்னு சொல்லக்கூடிய அநீதி ஏன் இருக்கு? நம்ம திருப்பி எங்க தலைவர் விஜய் அவர்களுக்கு சிட்டில ஒரு மூணு ஸ்பாட் போலான்னு சொல்லிட்டு போகும்போது கூட அண்ணா நகர்லயும் பர்மிஷன் வந்து டிலே பண்றாங்க, பண்ணக்கூடாதுங்கிறாங்க, கையை மட்டும் காமிச்சிட்டு போங்க, பேசக்கூடாதுங்கிறாங்க. அடுத்தது வந்து டி நகர்ல வந்து 2 நிமிஷம் பேசிட்டு போன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டர். அது ஏன் மித்த தலைவர்களுக்கு இல்ல? அப்ப திமுகவுடைய தலைவருடைய குடும்பத்தோடைய அழுத்தம் திருப்பி காவல்துறையில் இருக்கு. இந்த காவல்துறையை மாத்தணுங்கிறது எப்பயுமே தேர்தல் அதிகாரி மேடம் சொன்னா இந்த 2 லெட்டரை ஏன் கொடுத்தாங்கிறது மேடம் அப்சர்வ் பண்ண நாங்க சொல்லுவோம். 1 மணி நேரத்துல எப்படி லெட்டர் மாறுச்சு? 2 to 6 டீனர் கொடுத்தா என்ன தப்பு? கொடுக்க கூடாது, சட்டம் இருக்காதாச்சும்? ஏன் கொடுக்க கூடாது? நீங்க தான் வருமானப்படுத்தணும். எல்லா தலைவர்களும் போறாங்களா? ஒரு தொகுதியா